ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க பாவக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பாவக்காய் பாருங்கள், 2 பாவக்காய் எடுத்து கழுவிட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, விதையை எடுத்துட்டு. இது வணக்கிறதுக்குங்க. இந்த வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சீரகம் 1/4 டீஸ்பூன் நம்ம வணக்கிட்டு தேங்காய் போட்டு இதோட அரைக்கணுங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேங்க. இது தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் 2 வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, புளிங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூளுங்க. இப்போ நம்ம வணக்கிறது, இது வணக்கிக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் சீரகம் போட்டு வணக்கிடலாங்க. வடக்கல் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய், இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம், அந்த 1/4 டீஸ்பூன் சீரகம் அப்படியே போட்டுட்டு நம்ம வணக்கிடலாங்க. இது அப்படியே வணங்கிட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் 2 வெள்ளை அதை மிக்சியில் போட்டுக்கலாங்க. இந்த மல்லித்தூள் இருக்குது இல்லைங்களா, 1 ஸ்பூன் அது போட்டுடலாங்க. இந்த 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அதையும் போட்டுடலாங்க. இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாங்க. இது இப்போ வணங்கிட்டுங்க. வணங்கினது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு அரைச்சிட்டு வரணுங்க. சரிங்களா, இது வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்து இந்த தேங்காவோடு அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ வடக்கல் வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மிச்சம் இருந்த நல்லெண்ணெயை நான் ஊற்றிட்டேங்க. இதில் கடுகு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. இது அப்படியே பொரியிட்டுங்க. நல்லா பொரியுதுங்க. நம்ம வெங்காயம், வரமிளகாய், பூண்டு அதை போட்டுடலாங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. இந்த பாவக்காவையும் போட்டுடலாங்க. பாவக்காவை நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம வணக்கிட்டு தான் அப்புறம் சாந்தம் ஊற்றணுங்க. வணக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. உப்பு அப்படியே ஊற்றியாச்சுங்க. சாந்தெல்லாம் ஊற்றிட்டேங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. 2 கொதி கொதித்த பிறகு நம்ம புளியை போட்டுக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய் அளவு, அதை போட்டுக்கலாங்க. இப்போ இது கொதிக்கிட்டுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம புளி ஊற்றிடலாங்க. எப்பயுமே கொஞ்சம் கொதித்த பிறகு தான் புளி ஊற்றணுங்க. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் திரண்டு பாவக்காய் புளிக்குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாவக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. பொடி மாசு, வாழைக்காய் பொடி மாசு, உருளைக்கிழங்கு பொடி மாசு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சூப்பராக பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். கடைசியில் வெல்லம் சேர்க்கணும்னு இஷ்டப்பட்டால் ஒரு துளி வெல்லம் சேர்த்திக்கலாங்க. ஒருத்தருக்கு வெல்லம் பிடிக்காதுங்க. பிடிக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக இறக்க போகும்போது ஒரு சின்ன அளவு, ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. சரிங்களாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.